அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம உணவை பற்றி பார்த்தோம். எது நல்லது, எது தியானத்துக்கு பயன் தரும், எந்த உணவு தியானத்துக்கு முன்னேற்றம் தரும் அப்படின்றத பார்த்தோம். அப்போது சாத்வீக உணவுக்கு இங்கே முக்கியத்துவம் வருது. அப்போ தியானத்துக்கு சாத்வீக உணவு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்றது பார்த்தோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டை பற்றி பார்ப்போம். அதாவது தியானத்தில் முன்னேறதுக்கு ஆண் பெண் வேறுபாடு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கா அப்படின்றது பார்ப்போம். அது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அப்போது இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்போது குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துருச்சுன்னா அங்கே ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு கிடையாது. ஏன்னா இங்கே மனம் அப்படின்ற ஒரு நிலையில் தான் நம்ம பார்க்குறோம். மனசில் ஆண் மனசு பெண் மனசு கிடையாது. அறிவு அப்படின்றப்போ அதில் ஆண் பெண் கிடையாது. ஆன்மா அப்படின்றதுல ஆண் பெண் அப்படின்றது கிடையாது. இறை அப்படின்றதுல ஆண் பெண் அப்படின்றது கிடையாது. அப்போ இந்த நிலையெல்லாம் உயர்ந்த நிலையாக இருக்குது. அங்கே ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. இந்த உடம்பை மட்டும்தான் ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம் காட்டுதே தவிர மனசு, அறிவு, ஆன்மா, இறை அப்படின்ற நிலைக்கு வரும்போது அங்கே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆண் பெண் அப்படின்ற ஒரு நிலை கருமைய பதிவுகளை வெளிப்படுத்தி எவல்யூஷனை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு தான் அது பயன்படுதே தவிர ஆன்மீகத்தில் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துறதில்ல. கடவுளை மனசில் கும்பிட்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இறைநிலைக்கு ஆண் பெண் அப்படின்ற பேதம் கிடையாது. இறை பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆன்மாவாக தான் இருக்கும். ஆன்மா தான் கடவுள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஆன்மா அப்படின்றது பரமாத்மாவோட ஒரு பகுதி, ஒரு துகள். அந்த துகளை எப்படி அந்த இறைவெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலையாக இருக்குது. அதுக்கு தியானம் அப்படின்ற ஒரு வழிமுறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் ஆண் பெண்ன்ற பேதம் எந்த நிலையிலையும் இங்கே நம்மளுக்கு ஒரு தடங்களாக இருக்கிறது இல்லை. அப்போ உடல் அளவில் பெண்கள் வீக்காக இருந்தால் கூட மனசு அப்படின்ற ஒரு நிலையில் வரும்போது அது வித்தியாசத்தை ஏற்படுத்துறதில்ல. அப்போ பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற மாற்றங்கள்னால எனர்ஜி கீழ் நோக்கத்தில் இருக்கும். அதாவது சக்தியோட தன்மை எப்பவுமே கீழ் நோக்கி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பாடியை சுத்தம் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அசுத்த ரத்தத்தை வெளியேற்றுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த சக்தி அந்த க்ளீனிங் ப்ராசஸை பார்க்குறதுனால தான் அந்த எனர்ஜி கீழ் நோக்கி போகுது. ஆனால் இது ஆன்மீகத்தில் எந்த விதமான தடங்களையும் அது ஏற்படுத்துறதில்ல. ஈவன் நீங்கள் தியானம் பண்ணும்போது ஆக்ஞா சக்கரத்தில் சக்தி போனால் கூட இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படாது. நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமாக இருக்குது. மாதவிடாய் காலங்களில் தியானம் பண்ணலாமா, ஆக்ஞா சக்கரத்தில் தியானம் பண்ணலாமா, மேல்நிலைகளில் தியானம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் மேல்நிலை தவம் பண்ணுறதுனால உடலுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்தி அப்படின்றது பியூர் எனர்ஜியாக இருந்தால் கூட அது ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது பியூர்லி கான்சியஸாக மாறிடுது. அது கான்சியஸ் எனர்ஜியாக மாறுது. எப்போ எனர்ஜி ஃபுல் கான்சியஸ் ஆகுதோ அப்போ அது இன்னும் கேரிங்காக தான் மாறும். இன்னும் உங்களோட உடம்பை அதிகப்படியான கண்ட்ரோலுக்கு எடுக்கும், அதிகப்படியான கேரிங் கொடுக்கும். அப்போ அது எந்த விதத்துலேயும் நெகட்டிவாக பாதிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அது பாசிட்டிவாக தான் மாற்றங்களை ஏற்படுத்துது. அதனால் தியானம் பண்ணும்போது நெத்தி பொட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ சக்தி கான்சியஸாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போது அது மாதவிடாய் காலத்துக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படுத்துறதில்ல. அது பாட்டுக்கு அது நடந்துகிட்ருக்கும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்மளை வழி நடத்துறது அந்த சக்தி தான். அந்த சக்திக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நல்லா தெரியும். அப்போ தியானம் பண்ணும்போது எந்த விதமான நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஏற்படாது. நெத்தி பொட்டுலேயே நீங்கள் தியானம் பண்ணால் கூட மாதவிடாய் காலத்தில் அது பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா இது ஒரு கான்சியஸ் எனர்ஜியாக மாறுது. அப்போது கான்சியஸ்னஸ் கம்மியாக இருக்கிற வரைக்கும் இந்த எனர்ஜி கருமையத்தில் இருக்கிற பதிவை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தது. இப்போது கான்சியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் சுயறிவு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு செய்கிற ஒரு நிலைமைக்கு அது வந்துடும். அப்போது இங்கே கருமைய பதிவுனால் ஏற்படுற அந்த குறைகளை இது தடுத்து அது நிறைய மாற்றும். அப்போ அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது
அப்படின்றது தான் இதோட உண்மை. அப்போ அந்த குண்டலினி மகாசக்தி ஆக்ஞா சக்கரத்துக்கு வரும்போது ஒரு தாய்மை குணத்தில் இருக்கும். அந்த தாய்மை குணம் அப்படின்ற நிலையில் இருக்கிற அந்த எனர்ஜி உங்களுக்கு எப்படி பாதகத்தை ஏற்படுத்தும்? அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸையும் அது ஏற்படுத்தாது. இயற்கையாக என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். எது நல்லதோ அதை மட்டும்தான் அது செய்யும். ஏன்னா அது கான்சியஸ் ஆயிடுச்சு. அதனால தான். அதே குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்கரத்துக்கு வராமல் கீழ்நிலையில் இருந்தால் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால தான் குண்டலினி சக்தியை ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. குண்டலினி மகாசக்தியை நீங்கள் நெத்தி பொட்டிலேருந்து உச்சந்தலைக்கு அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனால் கூட உங்கள் உடம்புக்கு அது எந்த விதமான பாதகத்தையும் ஏற்படுத்தாது. நல்ல மாற்றங்களை தான் நீங்கள் உணர்வீங்களே தவிர உங்களுக்கு அது ஒரு குறையாக மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்போது இந்த ஒரு டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் இது போன்ற நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.